தீய சக்தி ஆட்சியில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை, சொன்னதை காப்பாற்றலை. அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு 1,30,00,000 பேர் தான் 1000 ரூபா கொடுத்தாங்க. விவசாய கடனை தள்ளுபடி பண்ணல, கூட்டுறவு கடன் தள்ளுபடி பண்ணல, மகளிர் சுய உதவிகளுக்கு கடன்களை தள்ளுபடி பண்ணல, மாணவர் கடனை தள்ளுபடி பண்ணல, கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல அப்படிங்கிறத எல்லோரும் பேசணும். அப்போ அது தீய ஆட்சி. ஏன்னா சொன்னதை காப்பாற்றல, சொன்னதை நிறைவேற்றல, சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று. நாங்கள் சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பொதுவாக இதுவரைக்கும் இருந்த அரசுகளுடைய இந்த அரசு திட்டங்கள் எல்லாமே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பக்கத்தில் பார்க்கும்போது இது உங்களுக்கு பொருந்தாது, இது உங்களுக்கு பொருந்தாது. இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் நீங்கள் கிட்னி மாற்று அறிவிச்சிச்சு, அது பொருந்தாது. லிவர் அது பொருந்தாது, ஹார்ட் அது பொருந்தாது. அப்புறம் எதுக்கு தான் பொருந்தும், எதுக்காவது பொருந்திட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இப்போ இங்கேயும் பொருந்தாதுன்றாங்க. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி இது ஏற்கனவே சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலை. இதுலேயும் 1/5/2025 28/2/2026 வரைக்கும், அதாவது போன 2025 மே மாதத்துலேருந்து இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா. அப்போது ஏப்ரல் மாதம் 2025 கடன் வாங்கியிருக்கேன், பொருந்தாது. ஏப்ரல் 30 வாங்கினேன் நான் கடன், பொருந்துமா பொருந்தாதா? பிப்ரவரி முடிஞ்சு இந்த மார்ச் 1 கடன் வாங்கியிருக்கேன், பொருந்துமா பொருந்தாதா? பொருந்தாது. விவசாய கடன் தள்ளுபடினா கடந்த ஆட்சி காலத்தில் வாங்கின எல்லா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணணும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. அங்கே டேட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அங்கே டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணலையே, இங்கே மட்டும் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இதுக்கு பெயர் எப்படி ஒரு தூய ஆட்சி?